சார், நீங்க பெரிய விவிஐபி, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். இன்னொரு நாள் நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சார். நான் செமையா ஒரு ட்ரீட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு ட்ரீட்டை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி வைக்கிறேன் சார். வரேன். சுப்பு சார், வாங்க சார், சாப்பிட்டுட்டு போலாம். சுப்பு சார், சுப்பு சார், சுப்பு, திரும்பவும் மறந்துட்டியா இல்ல வேணும்னே பண்றியா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பாதாம தோல் எடுத்துட்டு நறுக்குன்னு. தோல் இருந்தா சூர்யாவுக்கு பிடிக்காது. சாரிமா, மறந்துட்டேன். சீக்கிரம் வேலை நடக்கட்டும். மத்ததெல்லாம் ரெடியா இருக்குல்ல? சூர்யா எப்ப வேணாலும் வந்துருவான். எல்லாம் ரெடியா இருக்குமா? பாயாசத்துக்கு பாதாம் முந்திரி மட்டும் தான் சேர்க்கணும். சீக்கிரம் நறுக்கி ஆகட்டும். சரிம்மா. தோலை உரிச்சிட்டு நான் போன்னு சொன்னா நீ உடனே போயிடுவியா? அவருக்கு முன்னாடி போய் நிக்கிற தைரியமும் தகுதியும் உனக்கு இருக்கா? அப்ப போய் ப்ரோயினா கிட்ட சொல்லு, நீங்க சொல்ற சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகமா வர மாதிரி சுட சொல்லு. இன்னுமா? ஆமா, இன்னும் இந்த சத்தத்துல இந்த வீடே இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்லன்னு போய் சொல்லு போ. சரி. ஏய் இரா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நானே போய் சொல்றேன். இந்த வீட்ல இருக்காங்களே ஒரு ஓல்ட் கிராண்ட் லேடி, அவங்க கிட்ட போய் நானே கேக்குறேன், உங்க பையன் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றாரே, நீங்க வழக்கம் போல கொஞ்சம் சமாதானம் பண்ண கூடாதான்னு. ஓ அப்படியா? எனக்கு மட்டும் தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா மட்டும். மான்சி, ஏன் இப்படி பண்ற? இப்பதானே விடிஞ்சிருக்கு, கொஞ்சம் அமைதியாயிர. விடிஞ்சா மனசு நிம்மதியா இருக்கணும். இந்த மாதிரி சத்தம் கேட்டு எந்திரிச்சா எப்படி நிம்மதி வரும்? இவ்ளோ நாள் எல்லாம் நல்லாதான் இருந்தது. இவர் வந்தாரு, சுட ஆரம்பிச்சிட்டாரு. அது எதுக்காக வேணா இருக்கட்டும். சரி வேண்டாம், விடுங்க. மான்சி, சூர்யா எப்பவும் இந்த மாதிரி நடந்துக்கிறவன் இல்ல. வேலையில ஏதோ டென்ஷன், அதான். அக்கா, மனசார சிரிக்கணும். சிரிச்சா எங்க அப்பா எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியம்மா. புஷ்பா வீட்டுக்காரனா சும்மாவா? இரு என் தங்கம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலைப்பா? உன் கல்யாண வேலைதான்மா. ரஞ்சனி அம்மா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சுப்பு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா சுப்பு. நல்லா இல்லையா? மனசுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தா வாய்க்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதுமா. என்னாச்சுப்பா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ராத்திரி இல்ல தூக்கமே இல்லம்மா. என்னவோ யோசனை, என்னவோ குழப்பம். தூக்கம் வராதுன்னு தெரிஞ்சதும் பேசாம எந்திரிச்சு உட்காந்துட்டேன். உங்ககிட்ட பேசினா சரியாகும்னு நேத்து நைட்டே உங்க ரூமுக்கு வந்த. என்னது? நேத்து என் ரூமுக்கு வந்தியா? ஒரு ஜீவன் இருக்கணும். நீ இந்த காதல், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் தியாகம் நினைச்சிட்டு இருக்க. தியாகத்தை தீர்க்க வேண்டிய கடன்னு நீயா நினைச்சிட்டு இருக்க. நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்க. வேண்டாம் சூர்யா, போதும்பா. சீக்கிரம் சீக்கிரம் உன் மனசுக்கு ஏத்த பொண்ணு உனக்கு கிடைக்கணும். அப்பதான் எல்லாம் சரியா போகும். நைட்டெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்களா? இல்ல இல்ல, எனக்கும் சம்மதம் தான்.
என் பொண்ணே கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பிறகு எனக்கு என்னங்க? சுப்பு சார், முதல்ல நீங்க கை கொடுங்க. அட கொடுங்க சார். சுப்பு சார், நேத்து உங்க பொண்ணு ஸ்வீட் கொடுத்தா, இப்போ நீங்க கொடுக்குறீங்க. இந்த சந்தோஷத்துக்கு ரஞ்சினி, நீ உள்ள போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா போ. என்னங்க நீங்க அதெல்லாம் எதுக்கு? நீங்க வேண்டான்னு சொன்னா விட்டுற முடியுமா? எங்க சந்தோஷத்தை நாங்க வேற எப்படி காட்டுறது? வாங்க சார், வாங்க வாங்க சார். அப்போ நாளைக்கே கல்யாண பேச்சு பேசி நிச்சயதார்த்தம் செஞ்சு முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா, நாளைக்கே நாள் நல்லதா இருக்கு. அதனாலதான் நேரம் கூடி வந்தா எல்லாம் தன்னால நடக்கும்னு சொல்றது. ஆமா, எனக்கும் சம்மதம் தான். சுப்பு சார், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லா செலவும் என்னோடதுதான். கடவுள் அந்த சக்தியை எனக்கு கொடுத்திருக்கான். நீங்க வரணும், அவ்வளவுதான். இத பாருங்க, இந்த ஊரே அசந்து போற மாதிரி நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் சார். அப்ப நான் வரேன். ஆமாப்பா, எனக்கும் அது சரியா படல. அப்படின்னா அம்மா, கல்யாணத்துக்கு ஆகிற செலவுல நாமளும் பாதி செலவை ஏத்துக்கலாமா? என்னது பாதி செலவா? அதுவே லட்சங்களை தாண்டும். அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? புஷ்பா, அனு சொல்றதுதான் சரி. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது நல்ல நடக்குதுன்னா போதுமே, உனக்கு பொறுக்காதே. அம்மா மகமாய், கண்ணை திறக்கிறதா திறந்த, நல்லா முழுசா திறக்க கூடாதா? அம்மா இங்க பாருமா, பாதி செலவை நம்ம ஏத்துக்கிறது தான் சரி. இல்லன்னா வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருக்க வேண்டியிருக்கும். வந்துட்டா எல்லாம் தெரிஞ்சவ. அவ்வளவு போனா எங்க இருந்து வரும்? கூரைய பழந்துகிட்டு கொட்டுமே வைக்க சொல்லி யாரோ சூர்யா சார் கிட்ட சொல்லிருக்காங்க. என்னடி என்ன மேலையும் கீழையும் பாக்குற? என்னமோ நான் போய் சூரிய சார்ட்ட சொன்ன மாதிரி. விடு புஷ்பா, இப்ப தேவையில்லாத பிரச்சனை. கல்யாணத்துக்கு எப்படி பணத்தை ஏற்பாடு பண்றது, அதை பத்தி யோசிப்போம். அப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னா நீயே எப்படி பாத்துக்குவ? அம்மா, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அனு, இதுல நீ தலையிடாத. இது என் பொறுப்பு. பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். இல்லப்பா, நானே பாத்துக்கிறேன். ரெண்டு பக்கம் செலவையும் அவங்களே பாத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. சரிப்பா, நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. ஹலோ ஹலோ மீரா மேம், குட் மார்னிங். மார்னிங். சொல்லு மேம், உங்க கூட கொஞ்சம் பேசணும். கால் பண்ணதே அதுக்கு தானே. என்ன விஷயம் சொல்லு. மேம், பர்சனலா பேசணும் மேம். ஆபீஸ்ல பேச முடியுமா? ஒன்றும் இல்லை மேம், நான் கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மேம். ஆல்ரைட், ஆபீஸ்க்கு வா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் 25 மினிட்ஸ்ல வந்துடுவேன் மேம். ஓகே. என்கிட்ட உதவி கேக்குறானா நம்ப முடியலையே. சார் எப்பவுமே சொல்லுவாரு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ ஜஸ்ட் கிராப் இட்னு. அந்த மாதிரி அனு சூர்யா சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவள் ஆயிட்டா. நீங்க ஒண்ணு செய்ய போய் அது மாதிரி வேற ஏதாவது நடந்தா அது உங்களுக்கு தான் கஷ்டம். யா மேடம், அனு வந்திருக்காங்க. சென்ட் ஹர் இன். ஓகே மேடம். ஓகே மீரா மேடம், அப்ப நான் கிளம்புறேன். பங்கஜ். எஸ். 2 ரூபா இருக்கா? 2 ரூபாயா? பாரு, எனக்கு ரொம்ப நேரம்லாம் இல்ல, தயவு செஞ்சு சீக்கிரமா சொல்லு. மேம், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, என்னோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு மேம். என்னோட சேலரி அட்வான்ஸா ஒரு 2 லட்சம் தர முடியுமா? 2 lakhs-ஆ? All right, give me your phone. மேம், உன்னோட phone. சூர்யா சருக்கு ஃபோன் பண்றேன். மேம், now you got it right. எல்லாத்துக்கும் வால் மாதிரி சூர்யா சார் பின்னாடியே தெரிஞ்சா ஆச்சா? வேலை நடக்கணும்னா
என்கிட்ட தான் வந்தாகணும். சருக்கு சொல்லாம பணம் வரணும்னா நான் என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து தான் உனக்கு தரணும். கொடுக்குறேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன அனு, முகமே செத்து போயிருக்கு. என்ன கண்டிஷன் மேம்? இன்னில இருந்து நீ சூர்யா சார் கிட்ட பேசக்கூடாது. அவர் கூட பேசவே கூடாங்கன்னு எனக்கும் தெரியும் அனு. அதுவும் உங்க வீட்டு நிலைமை எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதை தவிர இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு 2 லட்சம்லாம் பத்தாது. அதுக்குதான் 5 லட்சம் எழுதியிருக்கேன். வச்சுக்கோ. தேங்க்யூ மேம். அனு வெயிட். உன்னோட இம்பார்ட்டன்ட் திங் ஒன்னு என்கிட்ட இருக்கு. You know what it is? பணத்தை எப்படி திருப்பி தரணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். பாத்தியா புஷ்பா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா எனக்கு பெப்பர்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த சின்ன பொண்ணு இப்ப நம்ம கண்ணு முன்னாலே எவ்வளவு பெரியவளா நிக்கிறா புஷ்பா. என்னால நம்பவே முடியல. அவ கல்யாண செலவை அவளே பாத்துக்கிறாளாம், அந்த கடனை அவளே திருப்பி கட்டிக்கிறாளாம். இதெல்லாம் பாவா நான் செய்யணும். ஆனா எனக்கு என்னால. அப்பா, பணம் நீங்க செலவழிச்சா என்ன, நான் செலவழிச்சா பாதி கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோன்னு. சரிப்பா, நான் கிளம்புறேன். நீங்க அழாதீங்கப்பா. நீங்களே இப்படி இருந்தா அப்புறம் மிஸ் சுப்பு எவ்வளவு ரகலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் போக முடியாதுப்பா. அதுக்காவது ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. அடியே, உங்க அப்பா காதுல நீ என்ன ஓதிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, பாய். அப்பா வரேன்ப்பா. சரிடா. அதை விட்டுட்டு உன் மனசனை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு சுப்பு. என்ன புஷ்பா நீ இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு? நீ எங்க கூட இருக்கிற வரைக்கும் நானும் அனுவும் சந்தோஷமா தான் இருப்போம். அதுக்கு எங்களுக்கு என்ன குறைச்சல்? அழக்கூடாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அழும்போது கூட நீ அழகா தான் இருக்க குண்டு புஷ்பா. எவளாச்சும் வாக்கியா வரப்புல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. தேடி போய் அவளை லவ் பண்ணு, நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன்னு நயன்தாரா சொன்னாங்களே, அவங்கள மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க எதுவும் பதில் சொல்லாதப்பவே எனக்கு உங்க மனசு புரிஞ்சு போச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பலாமா? தாராளமா. நீங்க எதுக்கும் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேணாம். இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் தான் நீங்க நீங்களாவே இருக்கலாம். உங்கள் வழி உங்கள் முடிவு. பாய், டாடா, see you. அண்ணி, நீங்க உங்க டயட் ஃபுட்டை சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு வழக்கம் போல அம்மா சாப்பாட்டை ஒரு வெட்ட போறேன். I am ready for the feast. தாய் பாசத்தை தாங்க முடியல. ஷோ, அண்ணே, பிரேக்ஃபாஸ்டுக்கு என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அம்மா சொல்லுவாங்களே, சாப்பாடு நிறைய இருந்தா அரட்டை அடிக்க கூட நேரம் நிறைய கிடைக்கும்னு. கரெக்ட்னு. நீங்க பழச எதுவுமே மறக்க. இப்போ நானும் அதே மாதிரி ட்ரை பண்ண போறேன். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போறேன். என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க.
வச்சதுன்னா யார் பதில் சொல்றது? இந்த வம்பு தேவையா? ஒப்பு சுகுணமா பேசாத சுப்பு. நீ போய் அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வா. ஜமுக்காலத்துக்கு கொடு. சுப்பு, நீ சண்முக அண்ணா கிட்ட என்ன சொல்லுவே எது சொல்லுவே எனக்கு தெரியாது. ஆனா அந்த சண்முக அண்ணாட்ட நான் கேட்டேன்னு மட்டும் சொல்லாத. நீ இப்படி சொல்றதுல இருந்து இந்த காலனியில இருக்கிற மக்களோட நீ எந்த அளவுக்கு ஒரு நல்ல பழக்கத்தோட இருக்கேன்றது எனக்கு தெரியுது. ஒண்ணு சுப்பு, எதுக்கு வம்பு? உன்னை அடிச்சு என் கை வலிச்சு உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு வந்துருங்க சார். நீங்க மட்டும் வரலன்னா அனு கல்யாண மேடையில கால் கூட வைக்க மாட்டா சார். ஏன்னா அவளுக்கு உங்க மேல எக்கச்சக்க மரியாதை. சார், லைன்ல இருக்கீங்களா? அனு கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வருவீங்க தானே சார்? சரி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வச்சிரேன். இப்படி நான் யோசிக்கவே இல்லைண்ணே. அண்ணே சீரியஸ் ஒன்று சொல்லிட்டா. வாட் தாட்? இனிமே நான் இதை தான் ஃபாலோ பண்ண போறேன். டாம் ஷோர். இது வரைக்கும் நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போறேன். சரியாண்ணே? அண்ணே சூப்பர்ண்ணே. ஐ லவ் யூ. இந்த தடவை ப்ராஜெக்ட நான் எப்படி சக்சஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. நான் வரேன். இது வரைக்கும் நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போறேன். ஹரி ஓம். முகூர்த்தத்துக்கு நல்ல நாளா அமைஞ்சிடுது. ரொம்ப சந்தோஷம். குருஜி, இத வாங்கிக்கோங்க. வச்சிருங்க. ஹரி ஓம். வாசிக்கலாமோ இல்லையோ? கொஞ்சம் இருங்க குருஜி, இன்னும் வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டுமே. சரி, உங்க சைடுல வர வேண்டியவங்க இன்னும் யாராவது இருக்காங்களா? என் சைடுல ரஞ்சினியை தவிர சென்னையில எனக்கு யாருமே சொந்தம் கிடையாது. உங்க சைடுல யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் சொன்னேன். இல்ல இல்ல, எங்க சைடுல வர வேண்டியவங்க யாரும் இல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், வாங்க. வணக்கம். உங்க பொண்ணு நிச்சயத்துக்கு நானும் வரலாம்ல? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க இங்க வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் சார். உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க சார், உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. எனக்கு எதுக்கு மரியாதை எல்லாம்? உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். சார், எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். சார் வாங்க. குருஜி, அவர் யாருன்னு தெரியுதா? அவரு தான் சூரிய பிரகாஷ்,
சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர். ஹரி ஓம். வாங்க சார். பரவாயில்ல சார், உள்ள வாங்க. இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? கை கழுவ. சுத்தமா கை கழுவிடுவீங்கல்ல, அப்போ வாங்க. ஹரி ஓம். ஹரி ஓம். ரெண்டு நல்ல முகூர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு 2 மாசம் கழிச்சு, இன்னொன்னு அடுத்த வாரமே. 2 மாசம் கழிச்சா? அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது குருஜி. அடுத்த வாரம்னு சொன்னீங்களே, அத பாருங்க. சுப்பு சார், பணம் இருந்தா போதும், எல்லாமே இப்படி சொடுக்கு போடுற நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்குள்ள ரகுபதி சார், கல்யாணத்தை ஹோட்டல்ல நடத்துறதுன்றது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா எங்க வீட்லயும் சரி உங்க வீட்லயும் சரி நடக்கிற முதல் நல்ல விஷயம் பாருங்க. வேணும்னா ஒன்று செய்யலாம். ஒன்று கல்யாணத்தை கோயிலில் பண்ணலாம், இல்லை நம்ம காலனியில் கூட பண்ணலாம். என்னது, இந்த வீட்லயே வா? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க ஐடியா தான் பெஸ்ட். உங்க முடிவு தான் எங்க முடிவும். சீக்கிரமா கல்யாணம் நடக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட விருப்பம். காலனில கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலா செஞ்சிடுவோம். இன்ட்ரெஸ்டிங். நான் இந்த மாதிரி கல்யாணத்தை பார்த்ததில்ல. இங்கேயே கல்யாணம் பண்றது கூட நல்லா தான் இருக்கும். கிரேட் டிசிஷன். அது சார், அது மட்டும் இல்ல சார், எங்களை மாதிரி ஆளுங்க வீட்ல கல்யாணம்னா சும்மா இல்ல சார், நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது சார். இங்க இருக்கிற வேலையெல்லாம் என்ன மாதிரி வேலை? சமையலுக்கு ஆள் பார்க்கணும், எண்ணெய் டென் தூக்கிட்டு வரணும், மார்க்கெட்டுக்கு போய் லிஸ்ட் செக் பண்ணி பலசரக்கு காய்கறி இது எல்லாம் வாங்கிட்டு வரணும், பூ பழம் பூஜை சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். இந்த காலனி முழுக்க மாவிலை தோரணம் லைட் அலங்காரம்னு எல்லாம் செய்யணும். அப்புறம் பந்தி கவனிக்கணும், நாதஸ்வரம் மேல வாத்தியம்னு இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். இப்படி எக்கச்சக்க வேலை இருக்கு. இதெல்லாம் ஈஸியான வேலை இல்ல சார். என்ன ஸ்டாக் நிறைய வச்சிருக்காரு? ஏன்னா இந்த விரதத்துல விளக்கு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லனா உன் முதலாளிக்காக நான் இருக்கிற விரதம் முழு பலன் தராது. மா, அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். 2 மாசம் 24 மணி நேரமும் விளக்கு நின்னு எரியற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சரிப்பா, வரமா. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. அந்த கருமாரி அம்மன் என் மகனை நிச்சயம் கைவிட மாட்டா. எல்லாம் உன் மனசு போல நடக்கும்பா.
1 week now, it's really difficult to manage, sir. I know your situation, Meera, but I know it's not impossible. I know you will. You will manage it. Sir, I'll be glad to do it. கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க கான்டாக்டபிள் இருக்க மாட்டீங்கன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடவா? அது வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை மீரா. ஏதாவது எமர்ஜென்சி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸா இருக்கு சார். சார் பங்கஜ், என்ன இது பங்கஜ்? வாட்ஸ் கோயிங் ஆன்? தெரியல. சரிதானே அனு? சரிப்பா. என்னமோ டிஜியோ புஜியோ ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. எல்லாம் உங்க 2 பேர் இஷ்டம் போலதான் நடக்குது. எனக்குன்னு பேச யாரு இருக்கா? சுத்து பத்துல சொந்தம்னு ஒண்ணு இருக்கா? இல்ல எனக்குன்னு கேட்க நாதி இருக்கா? வத்தல குண்டு வெத்தல கொடி, உனக்குன்னு சாய சோறு எதிரி நானா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு என் பொழப்பு. ஏய், என்ன நீ திடீர்னு பாரதிராஜா படத்துல வர ஹீரோயின் மாதிரி பேசுற? என்ன இந்த வீட்ல எல்லாம் 2 பேர் இஷ்டப்படி நடக்குது? எல்லாம் உன் இஷ்டப்படி தான் நடக்குது. கல்யாண மாப்பிள்ள கூட நீ பார்த்து செலக்ட் பண்ணது தானே? சார் உங்களுக்கு சொல்லிருப்பாரு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதன்னு. தட்ஸ் ஓகே, பட் ஐ வில் ஃபைண்ட் இட் அவுட். நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த மீராவை முட்டாள் முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. Then you are totally wrong, Mr. Pankaj. மீராஜி, 1 minute. உங்களை அஃபண்ட் பண்ணதா நினைக்காதீங்க. ஆக்சுவலா சார் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பேத்தாளா? உங்க வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்பவே நான் உங்க வீட்டுல ஒருத்தன்னு சொன்னா இல்லையா? அது நாங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். அதுக்காக என்னன்னைக்கும் நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆனா அதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உதவி பண்ணணுமா சார்? ஆமா சார், நீங்க செய்யற உதவிக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு பண்ண போறோன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்களும் பதிலுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யணும், அவ்வளவுதான். அணு கல்யாணம் முடிகிற வர நானும் உங்க கூடவே இங்கேயே இந்த வீட்லயே இருந்து உதவி பண்ண ஒத்துக்க. சார், நான் கடந்து வந்த பாதை, மை பாஸ்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிற சூரிய பிரகாஷ் இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு முன்னாடியான என் வாழ்க்கை. சார், என்னதான் நீங்க சாதாரணமானவர்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப உயர்ந்து நாங்க அண்ணாந்து பாக்குற அளவுக்கு தான் சார் இருக்கீங்க. நீங்களும் எங்களை மாதிரிதான் இருந்தீங்கன்னு சொல்றதை கேக்குறப்போ எங்களுக்கும் ஒரு நாள் விடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சு சார். உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். கேட்க விட மாட்டேங்கிற, நீ சுமார். சார், நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க சார். நான் தான் சொன்னேனே, நான் பிறக்கும் போதே பணக்காரன் இல்ல. பசியோட படுத்து தூங்கியிருக்க, வெறுங்கால நடந்திருக்க. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸ திரும்ப திரும்ப தோச்சு போட்டிருக்க. நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒருத்தனா பிறந்து இந்த மாதிரி காலநிலை தான் வளர்ந்தேன். எப்பவாது தனியா இருக்கும்போது வெறும் சுவரையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாங்க பட்ட கஷ்டம் இருக்கே, முக்காவாசி நாள் பாதி வயிறோட வானம் பார்த்த மொட்டை மாடி தூக்கம் தான். ஆனா அத்தனை ஏழ்மையிலையும் உயிரியே கொடுக்க தயாரா இருப்பாங்க அக்கம் பக்கத்து ஜனங்க. அப்பப்ப சண்டை சச்சரவும் இருக்கும். ஆனா ராத்திரி ஆனா அவங்க வீட்டுல இருந்து ஒரு கிணத்துல சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் வரும் பாருங்க, அது தேவாமிர்தம். இன்னைக்கு என்னமோ இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. முன்னேறிப்போ. இதுதான் என்னோட சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. சார்,
அப்பனா நீங்க எந்த காலனில இருந்தீங்க? இங்க சென்னை தானா இல்ல வேற ஊரா? இங்கதான் தாம்பரத்துல இரும்புலியர்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு பால் பண்ணை இருந்தது. முழு தாம்பரத்துக்கும் அங்க இருந்துதான் பால்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு காலனி இருந்துச்சு. அந்த காலனில தான் இருந்தேன். சின்னசாமி காலனி வாங்க. சின்னசாமி காலனியா? தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துல இரும்பு பீரோ ஃபேக்டரி கூட ஒன்று இருந்துச்சு. அங்கதான் நான் வேலை பார்த்தேன். சார், நீங்க இங்க இருக்கிறதுலாம் ஓகே, பட் ஆபீஸ் சார்? நான் லீவ் போட்டிருக்கேன். மீரா வில் டேக் கேர். நீங்க தான் ஓனரு, எப்ப வேணாலும் லீவ் போட்டுக்கலாம். உங்களை யாரு கேக்குறா? அப்படி இல்ல, என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லைங்கிறது தான் ரொம்ப பெரிய பொறுப்பு கொண்டு வரும். நான் பொறுப்பு இல்லாம இருந்துட்டா என்ன நம்பி இருக்கிறவங்க நிலைமை. ஓ, அப்படி வரீங்க. ஆனா ஒரு வாரத்துல பெரிய பிரச்சனை வந்துட போறது இல்ல. அதனால நீங்க அனுமதி தந்தா. சார், என்ன சார் நீங்க அனுமதிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை சார். நீங்க உங்க இஷ்டப்படி எது வேணா செய்யுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கறோம். இன்னும் 2 ரூபாய் கொடுக்குறேன். ரூபாய்க்கு தனி பவர் இருக்கு ப்ரோ. புஷ்பா, என் டைலாக் பட்டி தொட்டிலாம் பாப்புலர் ஆயிடுச்சு. செம்ம ஹிட். வா ரம்யா, சீக்கிரம் வா. அனு வான்னு சொல்றேன். அனு என்னன்னு சொல்லேண்டி. சூர்யா சார் வீட்டுக்கு வந்தாரு. என்ன சுப்பு, சாருக்கு போய் இதெல்லாம் சொல்லி கொடுக்கற? அவரு இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வராரு. அதுக்கு என்ன இப்போ? அவர் தான் சொன்னார்ல, அவரும் நம்மள மாதிரி படிப்படியா வளர்ந்தவருன்னு. சரி சரி, போட வாங்க, கடைக்கு போனோம். நீ கிளம்பு. அது ஒரு அலைச்சல் இருக்குல்ல இப்போ. புஷ்பா, போலாமா? நீ கிளம்பு. இத புடி, அத வாங்கு. சார், நான் வரேன் சார். சார் வரேன் சார். வரேன்டி. வாங்கிருக்கலாமே. Swapna, do you know there is something called crossing the limits? And you're exactly doing the same right now. நீ உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை மட்டும் பாரு. And உன்கிட்ட ஏதாவது கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. Got it? Sorry ma'am. சரி போ. சூர்யா சாரும் இல்ல, இவளையும் ஆளை காணல. Bullshit. This can't be just a coincidence. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். Let me find out. செய்யற வேலையில மனசு இல்லைன்னா எதுவுமே சரியா நடக்காது. விடுங்க சார், நானே பண்ணிக்கிறேன். என்னமோ சொல்லணும்னு வந்தீங்க, இப்ப சொல்லு. இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடுங்க. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, விடுங்க.
சார் என்ன பண்றீங்க? கையை விடுங்க. என்ன பண்றீங்க சார்? கையை விடுங்க சார். கையை விடுங்க சார். சார் ஆமா இல்ல அது ரெண்டுத்துல ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். நீளமா லெக்சர்லாம் தரக்கூடாது. ஓ, ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அலௌடா? ஓகே, கேளு. ஒரு நல்ல வீட்டுக்கு நான் மருமகளா போகணுங்கிற ஆசை உங்களுக்கு நிஜமாவே இருக்கா? ஆமா. நான் சம்பத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா. நானும் உங்களை நம்புறேன்னு நீங்க நம்புறீங்க தானே? ஆமா. ஐ லவ் யூன்னு சொல்றதை விட ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்ற வார்த்தைக்கு தான் அதிகமான வேல்யூ இருக்குன்னு நீங்க இப்போ நம்புறீங்க தானே? ஆமா. அப்போ இஷ்டமே இல்லாம தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்றது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ பாவம், போய் ஒரு சொப்பு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. பேசுறத பார்த்தா உண்மையா இருக்குமோ? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். இந்த கடை எங்க கைக்கு எப்படி வருதுன்னு பாரு. டேய் சங்கரு, கூலிங்கா ஒரு ஜோடா சொல்டா. உன் முதலாளிகிட்ட தேவையில்லாம கத்தி என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. போய் சொல்லு போ. பாத்தியா சுப்பு, நான் போட்ட போடல பயபுள்ள எப்படி தலை தெறிக்க ஓடுது பாரு. உனக்கு சாமர்த்தியம் பத்தல. உனக்கு பதில இந்த கடையில நான் வேலை பார்த்திருந்தேனா அந்த ஆளு இதுக்கு முன்னாடியே ஓட ஓட விரட்டி இருப்பேன். மேடம் என்ன சுபு, ரொம்ப நேரமா வந்திருக்கிற ஸ்பெஷல் கஸ்டமருக்கு ஒரு ஜோடாவை கொடுத்து சரி கட்டிடுவீங்களா? ஒரு வாய்க்கு ருசியா ஜிலேபி சமோசா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தானே வியாபாரம் நல்லா விளங்கும். புஷ்பா, சுப்பு நீ கொஞ்சம் சும்மா இரு. நம்ம ஒன்னும் ஓசில வாங்கிட்டு போல, காசு கொடுத்துதான் வாங்குறோம். நல்ல பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போனா பிட்சா பர்கரு அது இதுன்னு நல்ல ராஜ மரியாதை பண்ணுவாங்க. நம்ம என்ன ஒரு சமோசா கூட பெறாம போயிட்டோம். அதுக்கு என்ன, வாங்கிட்டு வர சொன்னா போச்சு. அண்ணே, ஏய் சங்கரே, சட்டன் போயிட்டு மேடம்க்கு சமோசா ஜிலேபி கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வரா. இதெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் புது ஐட்டம் ஏதாவது இருக்கு அதை காமிங்க. சரிங்க சரிங்க. எல்லாமே புரிஞ்சிருச்சு. என் கண்ணத்துல அரையிற மாதிரி திடீர்னு நிச்சயத்தெல்லாம் நடத்தி எல்லாரும் புரிய வச்சுட்டாங்க. நீங்களும் அந்த டீம்ல ஒருத்தர் தானே. இருக்கட்டும், என்னால அப்பாவுக்கு கடை திரும்ப கிடைக்குதுன்னா அதனால அப்பா அம்மா 2 பேருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் தயாராயிடுறேன்.